ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ARTNPC அகாடமி. ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவரோட பட்டியல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஸ்டார்டிங்லேருந்து A to Z இப்போ வரைக்கும் கரண்ட்டில் வரைக்கும் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது எனக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் யார் குடியரசுத் தலைவர், அவர் வந்து எந்த ஆண்டு வரைக்கும் இருந்தார், ஸோ யாருக்கு அடுத்து யார் அப்படின்ற மாதிரி நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையோட தலைவராக இருந்திருப்பார். ஸோ அதிலிருந்து நம்ம குடியரசு எப்போ இருப்போம் 1950 ஜனவரி 26 குடியரசு இருப்போங்களா. ஸோ அதிலிருந்து குடியரசுத் தலைவராக கண்டினியூ ஆயிருப்பார். ஸோ அப்படி பார்க்குறப்ப நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா அன்டவுட்டட்லி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா அதே சமயம் நீண்ட காலம் குடியரசுத் தலைவர் பதவியில் வகித்த குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாலும் ராஜேந்திர பிரசாத் தான். ஸோ 1950 1962 வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷமாக குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்திருப்பார். ஸோ நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். ஸோ 1950 1962 வரைக்கும் நீண்ட காலம் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். ஓகேங்களா, இதில் 2 கொஸ்டின் கவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் குடியரசுத் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா நாட்டின் முதல் துணை குடியரசுத் தலைவர் அப்படி சொல்லக்கூடிய டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், அதாவது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய எஸ் ராதாகிருஷ்ணன் தான் பார்த்தீங்கன்னா நாட்டின் முதல் துணை குடியரசுத் தலைவர். ஸோ அவர் என்ன இருப்பார், ராஜேந்திர பிரசாத்துக்கு அடுத்து குடியரசுத் தலைவர் கண்டினியூ இருப்பார். குடியரசுத் தலைவரோட பதவி காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் தான். ஸோ அது எல்லாருமே தெரியும். ஸோ அதனால் ஒரு சிலர் மட்டும்தான் 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ராஜேந்திர பிரசாத் மட்டும்தான் 5 ஆண்டுகளுக்கும் அதிகமாக ஆட்சி பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அது அந்த மொத்தம் ஒரு 3 பேர் தான் வந்திருப்பாங்க. அந்த 3 பேர் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். மற்றவங்க எல்லாருக்குமே ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் தான். ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா 62லேருந்து 5 கூட்டினிங்க அப்படின்னா 67. ஸோ 5 ஆண்டுகள் தான் ஆட்சி பண்ணியிருப்பார். இது பிரச்சனை கிடையாது. ஸோ முதல் குடியரசுத் தலைவர் இவர், நாட்டின் முதல் துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் இருந்து என்ன பண்ணியிருப்பார், அப்படியே குடியரசுத் தலைவராகவும் கண்டினியூ பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 பேருக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 3லேருந்து கீழே வரக்கூடிய 10 வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10க்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 ஒன்றுமே இல்லை. ஸோ மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய APJ அப்துல் கலாம் அவர்களுடைய காலம் தான். ஸோ 2002லேருந்து 2007 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ இது கீழே வந்து நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ அதாவது APJ அப்துல் கலாம் பொறுத்த வரைக்கும் மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்பட்டவர் தான் APJ அப்துல் கலாம். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இப்படியே கேட்பாங்க, நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 2002லேருந்து 2007 வரைக்கும் குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்தவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. புரியுதுங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. APJ அப்துல் கலாம் பொறுத்த வரைக்கும் நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர், மக்களின் குடியரசுத் தலைவர் என்றும் அழைக்கப்படுவார். இவருடைய காலம் 2002லேருந்து 2007 வரைக்கும். ஸோ இவர் அப்துல் கலாம் பொறுத்த வரைக்கும் தனியாகவே நீங்கள் படிச்சிக்கணும். காரணம் இவருக்கு வந்து மற்ற குடியரசுத் தலைவர் மாதிரி கேட்க மாட்டாங்க, இவர் தனியாக கேட்பாங்க.